திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய மருத்துவமனையை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழா மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. புதிய மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை கட்டிடத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். விழாவில் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த புதிய அரசு மருத்துவமனை ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் வகையில் பல்வேறு பிரிவுகள் இதில் அமைக்கப்பட்டுள்ளன. அவசர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு பிரிவு, குழந்தைகள் சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் நவீன மருத்துவ உபகரணங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. விழாவில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளை நேரில் சென்று பார்வையிட்டார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுடன் கலந்துரையாடினார். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவும் மருத்துவமனை கட்டிடத்தின் அமைப்பு மற்றும் வசதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொதுமக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்று மருத்துவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தினார். விழாவில் உள்ளூர் மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். புதிய அரசு மருத்துவமனை திறப்பு வள்ளியூர் மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த மருத்துவமனை மூலம் கிராமப்புற மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.